கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். அவர் கூட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை நம்மக்கிட்ட கொடுங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. நேற்றைக்கு உதயநிதி அவர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அடுக்கடுக்காக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தார். அதற்கு அப்போ பதில் சொல்லாமல் ஒரு நாள் கழித்து நாங்கள் நாளைக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அவையிலிருந்து திமுக வெளியேறி இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்கார். நேற்றைக்கு எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதை நேற்றைக்கே மறுத்து பேசும் அளவிற்கு விஜய்க்கு போதிய அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். உடனே அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் உரை கொடுக்குற அளவுக்கு விஜய்க்கு அரசியல் அறிவும் இல்லை, அரசு நிர்வாக திறனும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதை ஏதோ வெறுப்பில் பேசுகிறேன், பொறாமையில் பேசுகிறேன் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க வேணாம். இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிறத எல்லாம் கேட்டுக்கிட்டு அதற்கு குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான பதில்களை எல்லாம் தயார் பண்ணி இடையில 1-2 பஞ்சு டைலாக்கை எல்லாம் சேர்த்து இன்னைக்கு அவரால் பதில் சொல்ல முடியுது. அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஏன் ஆளுநர் உரையின் போது தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு, தமிழ்தாய் வாழ்த்து 1 முறை தானே பாடப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாரு. நீங்க ஒன்றிய அரசோட அனுசரணையில இருக்கிறீங்களா, அவங்க கூட இணக்கமா இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருந்தார். அதுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் பதில் அளிச்சு பேசியிருந்தார். கடந்த திமுக ஆட்சியில ஐயா கருணாநிதியோட உருவப்படத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய ஜனாதிபதி கலந்துகிட்டார். அந்த நிகழ்ச்சியில தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டுச்சு. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? உங்களுக்கு இதற்கான ஆதாரம் வேணும்னா இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க ஒரு நெறியாளர், நீங்களும் நிறைய அரசியல் நடப்புகளை எல்லாம் கவனிக்கிறவரு. விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதுல இப்படி ஒரு அரசு இதழ் இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்படிங்கிற அறிவு இருந்திருக்குமா? இருக்கு அவருக்கு? சுத்தமா கிடையாது. நேற்றைக்கு உதயநிதி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு அரசு அலுவலர்களை, சீஃப் செக்ரட்டரிஸை கேட்டிருப்பாரு. அவங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு சார், அன்னைக்கு இதே பிரச்சனை வந்துச்சு, அது தொடர்பாக இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு ஒரு உரையை தயார் பண்ணிட்டு இன்னைக்கு பேசுறாரு. அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ற மாதிரியான எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அடுத்ததான் இந்த குற்றச்சாட்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அது பிரசிடென்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் தேசிய கீதத்தை பாடினோம். ஆனால் கவர்னருக்கு அந்த மாதிரியான எந்த ரூல்ஸும் கிடையாது, நீங்கள் ஏன் கவர்னருக்கு ஃபேவர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் வெளியே பிரஸில் சந்திக்கும் போது அவர் கேட்டிருக்காரு. அப்படியெல்லாம் யாருக்கு எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது. ஆளுநரோ ஜனாதிபதியோ பிரதமரோ யாரா இருந்தாலும் மாநில இறையாண்மை அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படி இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கோ அதே மாதிரி மாநிலத்திற்கென்று ஒரு இறையாண்மை இருக்கு, ஒரு மரபு இருக்கு. அந்த மரபின் அடிப்படையில சட்டமன்றத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படணும். அந்த நிகழ்ச்சி முடியும் போதுதான் தேசிய கீதம் பாடப்படணும். இதுதான் மரபு. இதுல ஜனாதிபதி கலந்துகிட்டா நான் தேசிய கீதத்தை 2 முறை பாடலாம், ஆளுநர் கலந்துகிட்டா தேசிய கீதத்தை 1 முறை தான் பாடணும் அப்படின்னு எல்லாம் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அதை திமுக செஞ்சாலும் தப்பு தான், தாவேகா செஞ்சாலும் தப்பு தான். ஸோ எதிர்க்கட்சி தலைவரோட பதில் அப்படிங்கிறது வெறும் மழுப்பல் தான். அங்க அதுக்கு நியாயமான பதில் அவரால் சொல்ல முடியல. அதுக்கு இப்படி ஒரு காரண காரியத்தை சொல்றாரு. ஜனாதிபதி கலந்துகிட்டா 2 முறை பாடலாம் அப்படின்னு எங்க இருக்கு? இப்ப தேசிய கீதம் பாடும் போது இப்படி எந்திரிச்சு நிக்கணும், இத்தனை மணித்துளிகள்ல தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும், இந்த ராகத்துல தான் பாடணும் அப்படின்னு எல்லாம் சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அந்த தேசிய கீதம் பாடப்படும் போது கொடி ஏற்றப்படணும், கொடி எந்த வகையில ஏற்றணும், அதுக்கு நாம் எப்படி மரியாதை செலுத்தணும், இப்படி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு.
இந்த ரூல்ஸ்ல எந்த ஒரு இடத்துல தேசிய கீதத்தை 2 முறை பாடலாம் ஒரு நிகழ்ச்சியில அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரோ மாண்புமிகு முதல்வரோ எடுத்து காட்டட்டுமே. ஆக 2 பேருமே செஞ்சது தப்பு தான். சரியா? அந்த தப்பை ஒத்துக்க மனசு இல்லாம ஆளுக்கு மழுப்பலான சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லாவணி கச்சேரியில தமிழ்த்தாய்க்கு உண்டான, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு உண்டான இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுது. அதுதான் நம்முடைய வேதனையா இருக்கு. இப்போ அடுத்ததாக விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை குறி வச்சு பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஏன் அப்படின்னா அவரோட செய்கை, இந்த மாதிரி செய்கையெல்லாம் செய்கிறாரு, அதற்கு பேரவைத் தலைவர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்குறாரு. அது போக ஒரு குட்டி கதை சொல்கிறாரு. அந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் அவர் சொல்கிறாரு. ஸோ அவரோட பேச்சை எப்படி பார்த்துருக்கீங்க? ஆணவமாக பார்க்குறேன். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. தனிச்சு நின்று 35 விழுக்காடுகளை வாங்கி 108 இடங்களை பெற்று இன்றைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க. உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்க. அதை நாங்கள் பாராட்டுறோம், வாழ்த்துறோம், ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்காக தோத்து போனவங்களை கிண்டல் பண்ணலாமா? இதுதான் நீங்கள் கடைபிடிக்கிற மாண்பா, மரியாதையா? இதுதான் உங்களுடைய பக்குவமா? தோற்று போனவனை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தணும். சரிப்பா, அடுத்த முறை நாம் ஜெயிச்சிடலாம், நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தனுடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை தட்டி கொடுக்கறது மட்டும்தான். அவன் முதுகுக்கு பின்னாடி இருந்து அவன் தோல்வியை காரணமாக காட்டி அவனை கிண்டல் பண்ணக்கூடாது, அவனை பற்றி புரணி பேசக்கூடாது. அதுவும் சட்டமன்றத்தில் அதை பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. சரி, இப்போ ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, அதுக்காக அவரை கிண்டல் பண்ணுவீங்களா? என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர். அவருடைய தோல்வியை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு குட்டி கதையை சொல்லி எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படிங்கிறீங்க. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கான்னு கேட்குறேன். ஒரு முதலமைச்சருக்கு இது அழகா? கடந்த காலத்துல கருணாநிதி, ஜெயலலிதா இருந்த சட்டமன்றத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்களுக்குள்ள எவ்வளவோ வார்த்தை போர்கள் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் ஒருவருடைய வெற்றி தோல்வியை பற்றி இன்னொருத்தர் புரணி பேச மாட்டாங்க, கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஐயா கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வரவே மாட்டார். 2 மாதத்துக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு அட்டனன்ஸில் கையெழுத்து போட்டு போயிடுவார். ஏன்னா 2 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக சட்டமன்றத்துக்கு வரலன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும். இது ரூல்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி சப்ஜெக்ட் டு த கரெக்ஷன். தப்பாக இருந்தால் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதை மாற்றிக்கோ, நான் தயாராக இருக்கிறேன். இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால 2 மாதத்துக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு ஐயா வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுட்டு சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போவார். இது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. என்னைக்காச்சும் அதை சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு கருணாநிதியை கிண்டல் பண்ணியிருப்பாங்களா? மைனாரிட்டி அரசுன்னு சொன்னாங்க, மைனாரிட்டி அரசுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வேற. நீங்க இப்ப விஜய் கூட எப்படி சொல்லியிருக்கலாம்னா, நாங்க தனிச்சு நின்று ஜெயிச்சோம், நீங்க கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சிங்க, அப்படி பேசலாம். எங்கப்பா உங்க அப்பாவை காணோம்? ஒருத்தரோட தோல்வியை இவ்வளோ மலினமா இழிவுபடுத்துறது சரி கிடையாது. அது மாண்பும் கிடையாது. சட்டமன்றத்துல விஜய் செஞ்சது மிகப்பெரிய தவறு. அடுத்ததாக எங்கே போனாலும் என்னை பேச சொல்கிறாங்க, ஆனால் 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்ததாக அவர் பேசும்போது எந்த விதமான அவங்க எதிர்கட்சி வச்சிருந்த குற்றச்சாட்டுக்குமே பதில் சொல்லாத மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நிறையா பிரச்சனைகள் மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு எந்த வித விளக்கமும் விஜய் அவர்கள் கொடுக்காத மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. வெளியே உதயநிதி அவர்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் லாவணி கச்சேரி பாடப்படுதே தவிர எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்குது, ஆளுங்கட்சி எதிர்கட்சியை கிண்டல் பண்ணி பேசுது. இதை தவிர சட்டமன்றத்துல மக்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படவே இல்லை. இப்ப கெலவரப்பள்ளி அணையில இருந்து தண்ணி திறந்து விடப்பட்டு இருக்கு. கர்நாடகாவில இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியை அணையில இருந்து திறந்து விட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ஆலை ரசாயன கழிவுகள், குடியிருப்புகளோட வீட்டு கழிவு எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்குறாங்க கர்நாடகாவில் இருந்து. அந்த தண்ணி ஓடுது பாருங்க, அப்படியே ஆள் உயரத்துக்கு நுரையோட துர்நாற்றத்தோட ஓடுது. இது யாருக்கு பாதிப்பு? மக்களுக்கு பாதிப்பு, விவசாயிகளுக்கு பாதிப்பு. இந்த தண்ணி விவசாய நிலத்துக்கு போச்சுன்னா நிலம் என்ன கதியாகும்? நிலத்தடி நீர் பாசனம் பாதிக்கப்படும் இல்லையா? இந்த கேள்வியை எதிர்கட்சி தலைவர் எழுப்பினாரா?
என்னங்க கர்நாடகாவில் இருந்து நம்ம தண்ணி கேட்டால் அவங்க சாக்கடை தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க. முதலமைச்சர் இதையெல்லாம் ஏன்னு கேட்க மாட்டாரா? இதை வந்து தடுத்து நிறுத்த மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாரா? அப்படியே கேட்டிருந்தாலும் முதலமைச்சரோ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களோ என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? உங்க ஆட்சியில கூட தான் வந்து சாக்கடை தண்ணியை திறந்து விட்டாங்க, அப்ப நீங்க என்ன கேட்டீங்க? இப்படித்தான் பதில் சொல்லுவாங்களே தவிர, சரி இது வந்து தப்பு தான், நாங்க வந்து இதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கையை எடுக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்களா? மாட்டாங்க. நான் ரெண்டாவது, இப்படி ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாருன்னே வச்சுக்குவோம், இதுக்கு யார் பதில் சொல்லணும்? முதலமைச்சர். 2 பேர் பதில் சொல்லணும். சரி 3 பேர் பதில் சொல்லணும். 1 முதலமைச்சர், 2வது நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த், 3வது விவசாயத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டோட விவசாயத்துறை அமைச்சர் யாரு? தெரியல. யாருக்காச்சும் தெரியுமா? இவருதான். முதலமைச்சரோட பிறந்த நாளுக்கு ஒரு பக்க அளவிற்கு விளம்பரம் கொடுக்குறாரு. இவர் விளம்பரம் கொடுத்த உடனே தான், ஓ வினோத் தான் வந்து தமிழ்நாட்டோட விவசாயத்துறை அமைச்சரா, வேளாண் துறை அமைச்சரா அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருது. ஐயா வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்களே, கெலவரப்பள்ளி அணையில இருந்து கழிவு நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. அது விவசாய நிலத்துல போய் கலந்தா விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு. அது நிலத்தடியில ஊர்னா அதனால நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டுடும், கண்டாமினேட் ஆயிரும். அதை குடிக்கிற மக்களுக்கும் பல நோய்கள் வரும். இது ஏதாச்சும் தெரியுமாங்க ஐயா? ஐயா நீர்வளத்துறை அமைச்சரே, ஐயா முதல்வரே, ஐயா விவசாயத்துறை அமைச்சரே, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுதா? தெரியல. அப்ப சட்டமன்றத்துல மக்களோட பிரச்சனைகள் வந்து பேசப்படலை. மாறி மாறி ஒருத்தரை குத்தம் சொல்லிக்கிட்டு லாவணி கச்சேரி நடக்குது. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. யாரால? வட மாநில தொழிலாளிகளால. இப்ப இந்த வட மாநில தொழிலாளிகளோட வருகையை கட்டுப்படுத்தணும், அவங்களோட வருகைக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல இன்னர் லைன் பெர்மிட் முறையை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசணுமா இல்லையா? போன வாரம் தானே பேசணும். அதை பத்தி யாராச்சும் பேசினாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் அதை பத்தி கேள்வி கேட்டாரா? 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருக்கு, இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை தாண்டி இது யாரால நடந்துச்சு, அதை எப்படி தடுக்கணும், அதுக்கு என்ன வழி, இதை பத்தி எல்லாம் அவரும் கேட்கல. இதுக்கு பதில் சொல்ற முதலமைச்சரும் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், உங்க ஆட்சியில வந்து இது நியாயமான பதிலா? இது நியாயமான பதிலா? நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சார். அவங்க காரணம்ன்றதுனால தான் அவங்கள தோற்கடிச்சுட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்க இதையெல்லாம் தடுப்பீங்க அப்படின்னு நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்க அந்த வேலையை செய்யாம நீங்க தான் காரணம். உங்க ஆட்சியில கட்டுக்கடங்காம போதைப் பொருட்கள் பரவனது தான் காரணம். அது எங்களுக்கு தெரியாதா? அது எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுனால தானே அவங்கள தோக்கடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கிறோம். நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா எதனா ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா ராகம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு, பஞ்சு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் முதலமைச்சரா இல்ல இன்னும் நடிகர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா? ஆக பேச வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் வந்து அவ்வளோ இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல ஒருத்தருக்கு பாராட்டையும் நான் தெரிவிச்சாகணும். மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி, பாமக சட்டமன்ற உறுப்பினர், அவங்க ஒருத்தர் தான் எல் நீனோவை பத்தி பேசினாங்க சட்டமன்றத்துல. தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவங்க தான் எல் நீனோவை பத்தி பேசி, இந்த ஆண்டு வந்து மழை பொழிவு வந்து கம்மியா இருக்கும், அதிக வறட்சி வந்து வரப்போகுது, இதை வந்து அரசு எதிர்கொள்வதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும், விவசாயிகளுக்கு இந்த நேரத்துல அதிக சுமைகளை கொடுக்காம அரசு அறிவிச்ச மாதிரி முழு கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு எல்லாம் அவங்க பேசினாங்க. இதை பத்தி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராச்சும் அக்கறை எடுத்துக்கிட்டு பதில் சொன்னாங்களா? நீங்க சொல்றது உண்மைதான், எல் நீனோ வந்துகிட்டு இருக்கு, எல் நீனோ வந்துருச்சு. ஐரோப்பிய நாடுகளில் கூட 40-45 டிகிரிக்கும் மேல வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு. இதை காரணம் காட்டி நிறைய பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை விட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்பத்தினால ரயில்வே தண்டவாளங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்லயே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா வெப்பமண்டல பகுதியான தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கும்? நீங்க சொல்றதை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிறோம், நாங்கள் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு வந்து பதில் சொல்றாரு இல்ல, பதில் சொன்னாரா? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பதில் சொன்னாரா? நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கின்ற நீர்நிலைகளை பாதுகாக்கிறோம், அவ்வப்போது பெய்கின்ற மழை நீரை வந்து முறைப்படி நாங்கள் சேமிச்சு வைக்கிறோம்,
முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்னினோ சூழலை வந்து நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயார்படுத்துகிறோம். ஏதாச்சும் சொன்னாங்களா? இதை பற்றியெல்லாம் தெரியுமா? எல்னினோன்னா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதவங்க கிட்ட ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? நாம. அப்ப இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சட்டமன்றத்துல நடக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாவணி கச்சேரி. அங்க மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே பேசப்படலை. இதை குறிப்பிட்டு தான் உதயநிதி அவர்கள் வெளியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஏதோ ஷூட்டிங் வந்திருப்பார் போல, விட்டா ரீடேக்கெல்லாம் எடுப்பாங்க போல, எங்க ரீல்ஸுக்கு தேவையோ அவர் 10 ரீல்ஸுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் தான் அவர் கொடுக்குறாரே தவிர மக்கள் பிரச்சனையை பத்தி நாங்க கேட்டோம் அதற்கு எந்த விதமான விளக்கமும் தர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை கேள்வியை கேட்டீங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. உதயநிதி சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங்னு நினைச்சிட்டு வர்றாரு. ஆமா, இன்றைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசினதை கவனிச்சிங்களா? எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலா தமிழ்ல வந்து பேச்சு நடை எழுத்து நடைன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம பேசுறது வந்து பேச்சு நடை. இந்த பேச்சு நடையவே அப்படியே எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை ஏன் எழுதி கொடுத்தாங்கன்னா, இதை நீங்க வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணணும், சட்டமன்றத்துல நீங்க அப்படியே டெலிவரி பண்ணணும், பார்த்து படிக்க கூடாது. பேச்சு நடைய எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. நீங்கள்லாம் மட்டும் ஒழுங்கா உங்க ஆட்சியில ஊழல் நடக்கலையா? இது பேச்சு நடை. இதை எழுதி கொடுத்தா இதை நாம என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி ஓகே இதை வந்து நம்ம ஸ்டைலில் வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம அப்படியே சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பார்த்து படிக்கிறாரு. மானே தேனே பொன்மானே உங்க ஆட்சியில மட்டும் ஊழல் நடக்கலையா என்ன? நீங்கெல்லாம் மட்டும் யோகியமா என்ன? இது என்னது? இது என்னன்னு கேட்குறேன். சட்டமன்றமா இல்லை வேற எதனாவா? ஒரு பழமொழி இருக்கு, பரவாயில்ல, அண்ணன் கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். ஒரு கோமாளிய அரசனாக்கி அவனை அரசவைக்கு அனுப்பிச்சா அந்த அரசவையில கோமாளி அரசனாக மாட்டான். பதிலா அந்த அரசவை வந்து சர்க்கஸ் கூடாரம் ஆயிடும். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனைய மனசுல வச்சு பதில் சொல்ல தெரியல இவர் வந்து நமக்கு முதலமைச்சர். எப்படி இருக்குது பாருங்க. போதா குறைக்கு இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, டாஸ்மார்க்ல இருந்து கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டுன்னு போகுது. இது நாள் வரைக்கும் வந்து மக்களோட பணத்தை சுரண்டி கொளுத்தவங்க எல்லாம் ஊழல் எதிர்ப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வந்து மக்களோட பணத்தை தொடமாட்டோம், தொடவும் நினைக்க மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், இப்படி நல்லா பேசினார்ல. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்க பிளாக்ல டிக்கெட் விற்கல, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரும் ஊழல் தான், அதுக்கு பேரும் முறைகேடு தான். 100 ரூபாய் 200 ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு சினிமா டிக்கெட்டை நீங்க எவ்வளவுக்கு வித்தீங்க? பிளாக் மார்க்கெட்ல ரசிகர் மன்ற டிக்கெட்டுன்னு சொல்லி எவ்வளவுக்கு வித்தீங்க? 1000 2000க்கு வித்தீங்க. இது தப்பு இல்லையா? இது ஊழல் இல்லையா? நீங்க வாங்கின ரோல்ஸ் ராய் காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு அடம் பிடிச்சவர் சார். நீங்க அதுக்காக கோர்ட்டுக்கு போனவர். நீங்க வந்து ஊழல் எதிர்ப்பு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். நீங்களும் மக்களை ஏமாத்தி இருக்கிறீங்க, வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்த பார்த்து இருக்கிறீங்க. நீங்க யோகியமா? என்னது இது? நடிப்பு, நாடகம். இது ஒரு சட்டமன்றமா? இது சட்டமன்றத்தில் வந்து ஆக்ஷன் பண்றாரு, அதுக்கான இடமா அது? இப்போ அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து 40 நாள் தான் ஆச்சு. அதில் வந்து நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காரு. ஸோ அந்த பட்டியலை எப்படி பார்க்குறீங்க? நிறையா பெண்களுக்கு பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்புக்கு வந்து சிறப்பு படை, அது போக விவசாயிகள் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, 200 யூனிட் ஃப்ரீ, இந்த மாதிரி நிறைய பட்டியல் போட்டிருக்காரு. விவசாயிகள் நேற்றைக்கு கூட மண் சாப்பிடும் போராட்டம் நடத்தினாங்க. விசில் அடிச்சு அரசோட கவனத்தை ஈர்க்கும் போராட்டத்தை நடத்தினாங்க. எதுக்கு? முழுமையா எங்களுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஒன்றும் இல்லாததை கேட்கல, நீங்க கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. எங்க அங்க விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க? அப்பட்டமான பொய் இல்லை. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கிட்டோம். நேற்றைக்கு மதுரையில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு சில சமூக விரோதிகளால் தொந்தரவு இருந்துச்சு, நான் ஃபோன் பண்ணேன், எனக்கு லைனே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிற லட்சணமா?
என்ன இந்த 40 நாளில் நீங்கள் சாதிச்சு முடிச்சிட்டீங்க, அதனால ஏற்பட்ட விளைவு என்ன? இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. நிதிநிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை விட்டீங்கல்ல, அது மாதிரி உங்கள் 40 நாள் சாதனையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. நாங்களும் தான் பார்க்குறோம். கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு தமிழ்நாடு அரசு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. என்ன நடந்திருக்கு? ஒன்றும் கிடையாது. சும்மா இதெல்லாம் வந்து பசப்புக்கு சொல்கிற பதில்கள், அவ்வளவுதான். இது நிஜமா நடக்கலன்னு பார்க்குறீங்களா கிரவுண்டில்? நான் தான் கேட்குறேன்ல, என்ன நடந்திருக்குன்னு தான் கேட்குறேன். அவர் தான் சொன்னார் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு. அவர் தானே சொன்னார். நீங்களே தான் பதில் சொன்னீங்க. நேற்றைக்கும் விவசாயிகள் போராடினாங்க, இன்னைக்கும் போராடுறாங்க. அப்போ எங்க விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. குறுவை சாகுபடிக்கு இன்னும் தண்ணியை கூட திறந்து விடல. உரிய தண்ணியை கர்நாடக அரசு கிட்ட கேட்டு கூட வாங்குறதுக்கு இவங்க கிட்ட தெம்பு திராணி இல்லை. இதுல என்ன இவங்க வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? என்ன உண்மை இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. பெருமைக்கு எதனா வாசிக்க வேண்டியது தான். இதெல்லாம் வந்து ஒரு செய்தியா வரும், அவ்வளவுதான். அரசியல் தெரிஞ்சவங்க இதையெல்லாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.